இருக்கிற ஏரியால எல்லாம் சீமை புளிச்சை தான் வந்து அதிகமாவே கிடைக்கும். நாட்டு புளிச்சை கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கும். நான் ஊருக்கு போயிருந்தப்போ இந்த நாட்டு புளிச்சை கீரையை எடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து குழம்பா வச்சா சுத்தமா பிடிக்காது. எங்க அம்மா வந்து எனக்கு இப்படி பிடிக்காது, ஆனா புளிச்சக்கீரை வந்து கொடுத்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ரெசிபிக்கு துவையலா இல்ல என்ன பேருன்னு எனக்கு தெரியாது, நீங்களா ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி புளிச்சக்கீரை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு புடி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இதோட ஃபுல் ரெசிபி வந்து நான் லாங் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். நான் இருக்கிற ஏரியால தான் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் பில்டிங்ஸ் ஆகும், கடையாவும், இதுவாகவும் அதுவாகவும் பலவாகவும் இருக்கு. பட் ஆனா ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பசுமையா இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். கிராமத்துல வாழ்றதுக்கு நிஜமாவே ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இயற்கையான காத்து, பொல்யூஷன் ஃப்ரீ, எங்க சுத்தி பார்த்தாலும் பசுமை. சிட்டியா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. எங்க வாழ்ந்தா என்னங்க, நம்ம கூட இருக்கவங்க நம்ம கூட அன்பா இருந்தாலே நம்ம வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.